காதல் என்பது பொது உடைமை. தலைப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு உரையாடல படம் நிகழ்த்தியிருக்குன்னு சொல்லணும். குறிப்பா இதில பார்த்தீங்கன்னா, 2 பெண்களுக்கான அந்த காதல அவங்க வீட்ல எடுத்துட்டு போய் சொல்லும்பொழுது, எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும், ப்ராப்ளம் கிரியேட் ஆகுமோ, அத ரொம்ப நேர்த்தியா, அத ரொம்ப எமோஷனலா, ரொம்ப கனெக்ட்ஃபுல்லா சொல்லியிருக்கு படம். இந்த படத்தில நெறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா சாம் அவர்கள் ஒரு வசனம் பேசுவாங்க. இங்க கருப்பு, வெள்ளை மட்டும் இல்ல. இந்த கருப்பு, வெள்ளைக்கு நடுவுல ஏகப்பட்ட வண்ணம் இருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ற விதமாகட்டும். இல்ல படத்துல இவங்க 2 பேருக்கும் சாமுக்கும், நந்தினி இவங்க 2 பேருக்குமான அந்த லவ் சீன்ஸ சொன்ன விதமாகட்டும், அவங்களுடைய உரையாடல் ஆகட்டும், இப்படி நெறைய விஷயங்கள் ரொம்ப எமோஷனலா பயங்கர கனெக்டிவிட்டா இருந்துச்சு. குறிப்பா அதுல ரோகிணி ஆகட்டும், இல்ல லித்திமோல் ஜோஷி இவங்க எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு கதையை தேர்வு செஞ்சு நடிக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். அதில் சிறப்பாக எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை எடுத்த டேரக்டருக்குமே நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.